நேற்று அதுக்கு முதல் நாள் பின்னேரத்திலேருந்து இந்த விஷயம் நடக்குது. பல அடியார்கள் சில பேர் அதை நாங்கள் தவற விட்டுட்டோமோன்னு யோசிக்கணும். ஒரு மூலிகைத்தன்மை வாய்ந்த அல்லது திடீரென பார்த்தேன் அப்படியே ஆளண்டு ஒழிக்கிட்டு வந்து அவனை பார்த்து கொண்டு ஒரு காலம் இல்லை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தீர்த்தம் இதை கொண்டு போய் வீட்டை வச்சு பாவிக்க போறீங்க. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் நிற்கிற இடம் எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி பிரதேசத்தின் மன்னன்குறிச்சி பிரதேசத்தில் நிற்கிறேன். இங்கே இருக்கிற மன்னன்குறிச்சி நெல்லிக்கிணத்தடி தான் தோன்றி கந்தசுவாமியார் ஆலயத்தில் வந்து ஒரு அற்புதம் நடந்துருக்கு. அதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன நிறுவனம் இந்த சயின்ஸ் விஞ்ஞானம் ஒரு அது சார்ந்த தொழிலில் பணியாடுறாங்க, என்ன கதைக்கிறீங்களன்னு சொன்னால், இது உணர்ந்தவர்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அதோட பெரிய ஒரு பிரசித்தமான கோவில் இருக்குது. இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு அத்தி மரத்தால் வந்து அதில் வந்து தீர்த்தம் அடைஞ்சு கொண்டிருக்குது. அதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அற்புதங்கள் என்ன, அதே மாதிரி இந்த ஜீவசமாதி இருக்கேக்கு அந்த காலத்தில் இருந்த சாமியார் இந்த இடத்தை பற்றி என்ன சொன்னவர், அதுகளைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு பக்திமிக்க காணொலி. இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில இது வடிவா கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். இப்ப இந்த அற்புதம் நடக்கிற மன்னன்குறிச்சி தாந்தோன்றி கந்தசுவாமியார் ஆலயத்தின் பிரதம குரு அவரோட தான் உரையாட போறேன். இந்த விஷயம் எவ்வளவு நாளா நடக்குது, எப்போல இருந்து இந்த அடியார்கள் எல்லாம் இதை கண்டவை என்றதை பற்றி கேட்க போறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த விஷயம் எப்போல இருந்து நடக்குதுன்றதை பற்றி விஷயம் வந்து நேற்று அதுக்கு முதல் நாள் பின்னேரத்திலேருந்து இந்த விஷயம் நடக்குது. ஆமாம். பல அடியார்கள் வந்து பார்த்து கொண்டு போகிறார்கள். எங்களுக்கும் அத்திமரம் வந்து ஒரு பால்மரம் தான் எல்லாரும் கூறுகின்றது. ஆமாம். வேப்ப மரங்கள்ல இருந்து இப்படியான ஒரு பால் பிசின்கள் வடிகிறதன் மேல் இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த அத்திமரத்திலும் என்ன இதுன்றது எங்களுக்கு சொல்ல தெரியாது. இந்த ஒரு கொஞ்ச காலமா வந்து வாழ்றவன் என்ற ரீதியில இந்த ஆலயத்தின் அற்புதங்களை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேன். இங்க ஒரு சமாதி ஒன்று இருக்கு, ஜீவ சமாதி இருக்குது. அப்ப ஜீவ சமாதி இருக்கிற கோயில்களுக்கு வந்து சாதாரணத்தை விட பவர் கூட. அதை விட இந்த ஆலயத்துல இருந்த சாமியார் ஒரு ஆள் முன்னொரு காலத்துல இந்த இடத்துல வந்து இனிமேல் வந்து எல்லாமே ஓட்டு வீடுகள் தான் இருக்கும்னு சொன்னதாகவும், அது பிறகு அது உண்மையாகவே இப்போ அது நடந்து இந்த இடத்தின் கிட்டத்தட்ட இந்த கிராமத்துக்கு நீங்கள் ஒரு தலைவர் மாதிரி கூட சொல்லுகளை கேட்டு இந்த கிராமம் வளர்ச்சி அடைஞ்சதை பார்த்ததாகவும் இங்கே இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியா சரியா அந்த ஆலயத்துக்கு கோபுரத்துக்கு நேர் எதிர தான் அந்த மரம் நிற்குது. அப்படி அதையும் காட்டுங்க. ஆலயத்தின் கோபுரத்துக்கு நேர் எதிரே நிற்குது. இது ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கான அற்புதமா எடுக்கலாமா? என்னது பால் கோயிலடியில வருகிறது தானே, அதால அதுல இது இல்லை. நல்ல விஷயம், நல்ல விஷயம் அந்த கிராமத்துக்கு. நிச்சயமா இந்த ஆலயத்துல இதுவரைக்கும் நடந்த அற்புதங்களுக்குல உங்களோட தனிப்பட்ட வாழ்வில் சரி அல்லது இந்த ஆலயத்துக்குள்ள நடந்த அற்புதங்கள்னு சொல்லிக்க இதை சொல்லலாம். இதை தவிர வேற என்று சொன்ன வேற விஷயங்கள் முற்பட்ட காலங்கள்ல நடந்து கொண்டிருக்கு. அதை விட ஒவ்வொரு அடியார்களுக்கும் அவையில் ஒரு நேர்த்திகளை வச்சு அதை விட முருகப்பெருமான் நிறைவேற்றி பல பயன்களை பெற்றிருக்கிறோம். அதுல ஆமா, அடியார்கள் நேர்த்திகள் அதன் மூலமாக பயனை பெற்றிருக்கிறோம். சாதாரணமா இந்த பச்சாப்பள்ளையிலும் இதே மாதிரி வந்தது. அதுக்கு பிறகு ஈழத்துல இப்படி இங்கதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை பக்தர்கள் என்ன உங்களுக்கு சொல்லி கொண்டு போயிடும், அடியார்கள் எல்லாம் முருகண்டி அதிசயம் சொல்லி கொண்டு போயிடும். நிச்சயமா இந்த ஆலயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். மன்னன்குறிச்சி கந்தசுவாமி கோவிலண்டா தெரியும். இங்க பெரிய எல்லா விழாக்களுமே பெருசா நடக்கிறது. இதை வந்துட்டா பார்த்தா ஏனென்றா சில பேர் அதை நாங்கள் தவற விட்டுட்டோமோன்னு யோசிக்கணும். ஒரு மூலிகைத்தன்மை வாய்ந்த அல்லது அத்திமரம் பிள்ளையார் எதிர முருகப்பெருமான் இருக்கிறார். இந்த அத்திமரத்தால இப்படியான ஒரு அது அந்த சுவை அப்படி இருக்கையா, அது இளநீர் மாதிரி இருக்கு, இளநீர் போல இருக்காம். அந்த அது என்ன விஞ்ஞானபூர்வமா அதை எப்படி நிரூபிக்க முடியுமோ தெரியல. இளநீர் போல வருதுன்னு சொன்னா ஒரு இனிப்பு சுவைண்டா எங்க சயின்ஸ்ல சொன்னா உரிய சாறுன்னு சொல்லலாம். பனைமரம் அதுகளுக்கு வாரது. ஆனா இப்படி அத்திமரத்துக்கு இப்படி உரிய சாறு வடிகிறத நான் கேள்விப்படையில. இப்ப அடியார்கள் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமா ஏதாவது நல்ல ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி அதை பாசிட்டிவா பார்த்துட்டு போயினும். வேற இது சம்பந்தமா நிறைய அடியார்கள் வந்து இந்த ஆலயத்துல நீண்ட காலமா அடியார்களா இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். அவர்களுக்கு ஒரு உங்களோட திருவாயால ஒரு ஆசிரியர் உண்டு. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைத்து சகல செல்வங்களோடும் வாழ வேண்டும் என்று இந்த வேளையில
முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. எப்போ தொடங்கினது? நடந்ததല്ലോ போன மாதம் தொடங்கி. ஆமாம், கொஞ்சம் சத்தமாக சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அற்புதம் நடந்தது கார்த்திகை விளக்கெட்டுக்கு. இப்போ அந்த கார்த்திகை திருவிழாவில்ன்றதை இந்த அற்புதத்தை நாங்கள் கண்டோம். சரி, நீங்கள் இந்த அற்புதத்தை எப்படி பார்க்குறீங்க? முருகன் புதுமைன்றதானே சொல்லுவேன். அந்த இங்கே சித்தர் ஒரு ஆள் இருந்தவர் தான், சுவாமியார் ஒரு ஆள். ஓ, இப்போ இருக்கிறார். இவருக்கு முதல் இங்கே ஜீவசமாதி ஒன்று இருக்குதானே? ஓ, அவற்ற அந்த அந்த காலப்பகுதியில் நீங்கள் வாழ்ந்தீங்களா? தெரிஞ்சவர் வந்து இதில் சமாதி விட்டது. இதில் சமாதி விட்டது. இந்த கோவில்ன்ற அப்போக்கு இந்த கோவில் அப்படி இருந்தது, சாதாரணமாக இருந்தது. இப்போ தான் இப்படி பெரிய கோயிலாக வந்தது. ஐயா வந்து ராசன் ஐயா வந்து அப்புறம் தான் பெரிய கோயிலாக கட்டுப்பட்டது. வேறு ஏதாவது இந்த அற்புதத்தை பற்றி சொல்ல? நன்றி. இந்த கோவிலில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது. இப்போ நான் அதுக்குள்ளே தான் போக போகிறேன். இப்போ இங்கே ஒரு ஐயா இருக்கிறாராம், அவர்கிட்டையும் கேட்போம் இது என்ன மாதிரி இது இந்த வரலாறுகள்னு சொல்லி கேட்போம். எல்லாரும் தொண்டு செய்கிற மாதிரி செய்து கொண்டு வந்தாள். 95ஆம் ஆண்டு யாழ்ப்பாண இடம்பெயர்வோடு எனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தால் முற்று முழுதாக சாமியோடைய இஞ்சிய சாப்பாடு தங்குறது அவர் தான் இங்கே மறைச்சது இல்லை. இல்லாட்டி போகிற இடத்துக்கு இன்னும் பூரா இல்லை. இங்கே வாங்கி மறைச்சி இஞ்சியை வச்சு இஞ்சி தான் எல்லாம் போகிறது. 95 மறைச்சவர் அப்படியே 97ஆம் ஆண்டு சமாதி அடையலையே சில விஷயங்கள் அப்போவே இப்படித்தான் வைக்கிறதுன்னு எல்லாம் சொல்லி எல்லாம் செய்து காட்டி தண்டு அதன்படி வச்சு போட்டு பிறகு நம்மளுக்கு தான் நிற்கல. பிறகு கொஞ்சம் அவங்க எல்லாம் முடியல் அவங்க நிற்கிறாங்க. இப்போ அவங்க இந்த வந்தது பண்ணவங்களெல்லாம் இங்கே புராணம் படித்தாங்க. நம்ம விளக்க வச்சு எல்லோரும் பேரங்குடாண்டு தான் போனது. இங்கே எல்லாம் இவங்க குழப்பி அடித்து 2002 நவம்பர் மட்டும் இங்கே எல்லாம் ஒன்றும் இல்லை. வந்த உடனே சினம் எல்லாம் இந்த பழைய வழி அறுவடை வந்துட்டேன்னு சொல்லி ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு ஞாபகம் வந்தது சாமி எல்லாம் என்னட்டு ஒப்படைச்சது கண்டு. அது 2002 வந்து 2002 8ஆம் மாதத்துக்கு பிறகு தான் நான் அங்கே தேவை வந்தேன். நான் துறையால் நான் சில வரலாறு கேள்விப்பட்டேன். நான் உங்களுக்கு அந்த நீங்கள் 97 போயிருக்கிறீங்க, பிறகு இங்கே வந்தோடனே ஏதோ ஒரு அதிர்வில் உங்களுக்கு அதுக்கு ரீட் பண்ணப்பட்டிருக்கு மைண்டில். அது என்னென்னா அவர் சமாதி அடையக்கு முன்னம் இந்த நிலத்தை வந்து சாமி கண்டு எழுதினது. அந்த நேரம் எழுதி போட்டு அவை என்னென்னா சாமி காசு கொடுக்க காசும் பண்ணி கொண்டு கிளாக்கரும் அதை பதிவுக்கு அனுப்பி எடுத்து கொடுக்கல அந்த உறுதி. சரி, அவங்கள ஏதோ ஒரு நோக்கத்தில் விட்டுட்டினோம். அப்போ இவர் அது உலகம் கடைசி நேரம் என்ன கூட்டி கொண்டு போய் என்ன செய்தார், அங்கே அம்மா அந்த தாய் முன்னான் பாய்க்காலில் இருந்து கொண்டு 2000 கொண்டு வந்து நல்ல சாயம் கொடுத்தால் வராது. அது கிடந்தது பாண்டு கொண்டு எல்லாத்தையும் கொண்டு அதில் இருந்து ஒரு பேப்பர் எடுத்து அதில் அன்புள்ள போடு பிள்ளையார் சொல்லி எழுது உறுதி பத்திரம் கொண்டு எல்லாம் கொப்பியட்டையிலே எழுதி இந்த பேரை முழுக்க எழுதி போட்டு கொண்டு அம்மா மாட்டை சைன் பண்ணி கொண்டாண்டார். கொண்டு கேட்டான் கையெழுத்து வச்சிருந்தார். விட்டே முகவில் ஒளி வாய்க்காலாம் இருந்தவர் இருந்தோட அதுக்கு பிறகு தான் பண்ணி அந்த இதில் அப்படியே வச்சு எழுதி போட்டு இல்லை ஏதோ எல்லாம் கிரி கொண்டு வந்து கடைசி அப்படி அந்த சிவராரண்டது மட்டும் வடிவாக எழுதி கிடக்கு. அதில் இந்த முடி வச்சு 2 ஜாமி அப்போ யார் எங்களுக்கு யாருன்னதை சொல்லி தந்தது ஒன்றும் தெரியாத ஜாமி வந்து தந்துட்டு நான் பண்ணி ஆனால் அதை பக்கம் வச்சுட்டேன். எனக்கு அது புரியல. நான் வச்சுட்டு போயிட்டேன். உங்கையும் போட்டு வந்து இங்கே வந்து 2003 முடிஞ்சு 2004 இவை இந்த சமாதி எங்கே இப்போ அப்படி அங்கடாக்க வேண்டாம் கட்டவளைக்கிட்டு தண்ணிக்கு இல்லாதான் எனக்கு ஞாபகம் வந்தது. சாமி ஏதோ இந்த எழுதி துண்டு வந்தது. நான் அதை இதன்னு சொல்லி தடவி போகிறேன். அப்போ சிவபிரான அந்த புத்தகம் தான் அது இப்போ கிடக்கு ராஜயோகம். அந்த சிவனாரண்டு சைன் வச்சு தந்த அந்த துண்டு சிவபிரான புத்தகம் தான் ராஜயோக விளக்கம்னு சொல்லி ஒரு நூல். அந்த புத்தகத்துக்காக வச்சேன். நான் எப்படா நான் தடவை அதோட எடுத்து போட்டேன். எடுத்தோடனே எனக்கு ஒரு மனதில் தென்பு வந்து ஐயா சத்தியவிளக்கண்ணூரில் அர்ச்சனை பண்ணி எல்லாம் கொடுத்து முடிஞ்சு அங்கே போட்டினோம். அங்கே போய் முடிஞ்ச நான் இந்த நரோடம் தூக்கி அதில் அந்த கடம்பெல்லாம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறது.
திடீரென பார்த்தேன் அப்படியே ஆளண்டு ஒழிக்கிட்டு வந்து கவனமாக பார்த்து கொண்டு ஒரு காலமும் இல்லை. எனக்கு பெரிய ஒரு அதிசயம் போச்சு. அங்கே அந்த கடம்புக்குள்ளெல்லாம் ஒழிக்கிட்டு வந்து அப்படியே காரையில் டக்குன்னு அப்படியே வீடியோ எடுத்து போடுவாதான். அங்கே அந்த கோயிலேருந்து கொண்டு வந்தால் அந்த சொக்கப்பன் கட்டி கொளுத்து இருந்தேன். அது கொளுத்து எரிய மட்டும் பார்த்து கொண்டு இருந்தால் அது எரிய துவங்க டக்குன்னு மாறிட்டு அது எப்படியும் ஒரு இஞ்சியே சில நேரம் செய்தும் கடும் சஞ்சலப்பட்டு தண்டு இந்த பூசையெல்லாம் முடிச்சு கடைசியாக விட்ட திருவடிக்கு தான் பூ தண்ணி போட்டு கும்பிடுவார். கொஞ்சம் முடிச்சு போடு அந்த நேரம் பார்க்க இந்த செம்பரக்கோட்டில் வாசல் மேலே வந்து இப்படி பார்த்து ஒன்றுக்குமாள். இந்த வரையும் நடத்தி கொண்டு தான் இப்போ இதே போல் உலகங்களுக்கு சொன்னோன்னா அந்த சில விஷயங்களை என்னத்துக்கு இல்லாமல் இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு பார்த்து இவ்வளோ பேர் என்ன மாதிரி அந்த இடத்துல நிற்கிறோம் கொள்ளினம் உண்டு. அந்த இதுகளை பேணுற மதிக்கிற தன்மை இல்லை. அது இந்த மகிமையை கிடத்து கடைசியாக இப்போ இதில் ஒரு அம்மா வந்து இதில் வர இந்த தீர்த்தத்தை எடுத்து கொண்டிருக்கிறா. அவர்கிட்ட இந்த கருத்துக்களை கேட்பாங்க. இதுக்கு முதல் இப்படி வந்திருக்கா? இல்லை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தீர்த்தம் இதை கொண்டு போய் வீட்டை வச்சு பாவிக்க போறீங்க. எனவே இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும். ஈழத்தில் இருக்கிற ஒரு முருகன் ஆலயத்தில் இப்படி வாரது வந்து ஒரு நல்ல விஷயமா எல்லாரும் வந்து அதை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கணும். இதையும் நீங்கள் இந்த முருக பக்தர்களுக்கு ஏழுமான வரை இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ. இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.